ஃபிஃப்த்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேஜ் நம்பர் 46ல இருக்கு. சித்தார்த் சொல்றாரு, மே பிக்ஷுக் ஹூ, நான் ஒரு பிச்சைக்காரன். தும்ஹேன் சே, உங்ககிட்ட இருந்து பஹலே பிக்ஷா மாங்கதே ஹூ, ஃபர்ஸ்ட் பிச்சை உங்ககிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சந்தர் சொல்றாங்க, சொல்றாங்க, யஹ் கியா கஹ் ரஹே ஹே, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க மகாராஜா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சித்தார்த் சொல்றாரு, முஜே மகாராஜா நா கஹோ, என்ன மகாராஜான்னு சொல்லாத சந்தர். நதி சே சல் லாக்கர், நதிக்கு போயிட்டு, சல் லாக்கர் மேரே ஏ ராஜ்சே கேஷ் காட் தோ, நதிக்கு போயிட்டு அங்கேருந்து நீர் எடுத்துட்டு, சல் லாக்கர் அப்படின்னா நீர் எடுத்துட்டு, மேரே எனக்கு, ஏ ராஜ்சே கேஷ் என்னுடைய ராஜ முடியை காட்டுதோ வெட்டு அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன மகாராஜான்னு சொல்லாத, நதிக்கு போயிட்டு அங்கேருந்து நீர் எடுத்துட்டு வந்து என்னுடைய ராஜ முடியை வெட்டு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சந்தக் சொல்றாரு, பிரபு பிரபு யஹ் நஹி நஹி ஹோனா கபி, இது எப்பவும் நடக்காது, எப்பவும் அப்படின்னு சொல்றது. பிரபு அப்படின்னா இறைவன் அர்த்தம். ஓகே, அதுக்கு சந்தக் சொல்றாரு, துமாரே மனா கர்னே பர் பி ஏ கதேங்கே அவசிய ஹே, அதாவது நீ மறுத்தாலும், துமாரே மனா கர்னே ஃபர்பி, உன்னை நீ மனா கர்னா பிறகு, மனானா மறுத்தாலும் அர்த்தம், மனா கர்னே ஃபிர்பி ஃபர்பி நீ மறுத்தாலும், ஏ கட்டேங்கே அவசியத்தே, இது வெட்டப்படுவது அவசியம். ஓகே, ஃபிர் தும்ஹின் தும்ஹின் கியூ நஹி காட் தேதே, அப்புறம் நீ ஏன் அதை வெட்ட மாட்டேங்கிற, இது கண்டிப்பா வெட்டப்படணும், நீ மறுத்தாலும் அப்புறம் நீ ஏன் வெட்ட மாட்டேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. யாரு? சித்தார்த் கேட்குறாரு. ஓகே, அதுக்கு சித்தார்த் திரும்ப அவரே சொல்றாரு, ஜாவோ, அதாவது முடியை வெட்டிட்ட பிறகு சொல்றாரு, ஜாவோ சந்தக் துமாரா கல்யாண் ஹோ, துமாரா கல்யாண் ஹோ, நீ நலமாயிரு, நீ போ. அப் தும் ஜாவ், நீ இப்போ போ, நீ நலமாயிரு, கல்யாண் ஹோ, நீ நலமாயிரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாருன்னா, சித்தார்த்து, ஜாவ் சந்தக், நீ போ. அப் தேர் நா கரோ, நீ லேட் பண்ணா, தேர் நா கரோ, லேட் பண்ணாத, இப்ப நீ போ, லேட் பண்ணாதன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் சித்தார்த் வந்து அவருக்குள்ளரே பேசிக்கிறார். ஓகே, தன்னை நோக்கி அவரே பேசிக்கிறார், மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு. சித்தார்த், உதோ, எழுந்துரு. அவுர் ஆகே பதோ, மேலும் செல்லுங்கள், நீ எழுந்திருச்சு போ. ஓகே, ஆகே பதோ, முன்னோக்கி போ. சாரோ திஷையன் துமாரே பிரதீக்ஷா கர் ரஹே, 4 பக்கங்களும் உனக்காக காத்திருக்குது. சாரோ திஷையன் அப்படின்னா 4 பக்கங்களும், துமாரேன் பிரதீக்ஷா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நீ போ, நீ எழுந்துரு, இந்த மாதிரி தனக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு. ஜப் தக், இது வரைக்கும், ஜப் தக், ஜப் தக் நிர்வாண கா பத் ந மிலே, அதாவது வந்து நிர்வாணத்திற்கான பாதையை நீ கண்டுபிடிக்கணும் வர நீ தொடரு. சல்தே சலோ, போ, நீ தொடர்ந்து போ. சல்தே சலோ, நீ தொடரு. அதாவது என்ன சொல்றாரு சித்தார்த் சொல்றாரு, உட்டோ, எழுந்திரு, முன்னோக்கி செல்லு, 4 திசைகளும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சாரோம் திசையும் துமாரே பிரதீக்ஷா கர் ரஹே ஹே. அடுத்து சொல்றாரு, நீ நிர்வாணத்திற்கான பாதையை கண்டுபிடிக்கிற வர போயிட்டே இரு, தொடர்ந்து போயிட்டே இருன்னு சொல்றாரு. ஜப் தக் நிர்வான் கா பத்னா மிலே, கிடைக்கிற வரைக்கும், நிர்வாணத்துக்கான பாதையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ போயிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சித்தார்த் நே பஹலே பிக்ஷா கிஸ்ஸே மாங்கே, சித்தார்த் வந்து ஃபர்ஸ்ட் பிக்ஷைய யார்கிட்ட கேட்டாரு? சித்தார்த் நே பகலே பிக்ஷா சந்தக் சே மாங்கே, சந்தக் கிட்ட கேட்டாரு. சித்தார்த் நே சந்தக் சே क्या करने के लिए कहा, क्या करने के लिए என்ன செய்யறதுக்காக சொன்னாரு? சந்தக் கிட்ட சித்தார்த் என்ன செய்யறதுக்காக சொன்னாரு? சித்தார்த் நே சந்தக் சே நதி சே சல் லாக்கர், நதிக்கு போயிட்டு, சல் லாக்கர் தண்ணி எடுத்துக்கிட்டு, உன்கே ராஜ் சே கேஷ், அவருடைய ராஜ முடிய, காட்னே கேலியே வெட்டுறதுக்காக சொன்னார். நதிக்கு போயிட்டு அங்கேருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து தன்னுடைய ராஜ முடிய வெட்டுறதுக்காக சொன்னாரு. சித்தார்த் நே अपने आपस क्या कहा, ஆப்பஸ் சரி ஆப்சே ஆப்னே ஆப்சே கியா கஹா, அவர்கிட்டயே என்ன சொல்லிட்டாரு? ஆப்னே அவரு, ஆப்சே அவர்கிட்டயே, கியா கஹா என்ன சொல்லிக்கிட்டாரு? சித்தார்த்தனே அப்பனே ஆப்சே, சித்தார்த் அவர்கிட்டயே, கஹா ஆகே பதோ, முன்னோக்கி போ. சாரோம் திசையும் துமாரே பிரதீக்ஷா கர் ரஹே, 4 திசைகளும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஜப் தக், அது வரைக்கும், நிர்வாணன் கா பத்து நா மிலே, அதான் நிர்வாணத்திற்கான பாதையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ முன்னோக்கி போயிட்டே இரு. சல்தே சலோ, நீ போயிட்டே இரு. நிர்வாணத்திற்கான பாதையை நீ கண்டுபிடிக்கிற வரையும் நீ போயிட்டே இருன்னு சொன்னார். ஓகே.